அன்பர்களுக்கு வணக்கம். வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள். மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்ரியாவில் காணலாம். வணக்கம் அன்பர்களே. கடலின் அலைகள் கதை சொல்லும், அதுபோல உண்மையும் சொல்லும் தெரியுமா என்ற கவிதையை கடந்த பதிவிலே பார்த்தோம். இனி அந்த கவிதையின் விளக்க உரையும் கருத்துரையும் காணலாம். இந்த கவிதையின் முக்கிய கருத்தாக இருப்பது முழுமைப்பேறு என்ற உண்மை அறிதலை தெரிவிக்கிறது. முழுமைப்பேறு என்ற நிலை குறித்து விளக்குகிறது. முதலில் இந்த முழுமைப்பேறு என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோமா? முழுமைப்பேறு என்பது ஒரு நிலை. இந்த உலகில் வாழ்கின்ற நமக்கு பரிணாமம் என்ற ஒன்றை நாம் அறிந்திருப்போம். நவீன விஞ்ஞானமும் அதை ஏற்றுக்கொள்கிறது. ஒரு மனிதன் தானாக வரவில்லை, வழி வழியாக பல மாற்றங்களுக்கு உட்பட்டு பரிணாமத்தின் வழியாக வந்திருக்கிறான் என்று ஏற்றுக்கொள்கிறது. கூடவே ஒரு மனிதனுக்கு 6ஆம் அறிவு உண்டு என்று நிரூபிக்கிறது. அதை வகைப்படுத்தி சொல்லுகிறது. இந்த விஞ்ஞானம் எப்போது சொன்னது? நூற்றாண்டு என்று சொல்லலாம். அதற்கு முன்பு நமக்கு அப்படி இல்லையா? அந்த பரிணாமம் கிடையாதா என்று கேட்டால் உண்டு. விஞ்ஞானம் என்பது இப்போது வந்தது. ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்கள், தமிழ் நூலோர் இதை சுட்டிக்காட்டியுள்ளார்கள். ஆனால் நாம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் அது எல்லாம் அறிவில் இல்லையே, விஞ்ஞானம் இல்லையே என்று மறுத்து விடுவோம், ஒதுக்கி தள்ளி விடுவோம். அதெல்லாம் பொய்யும் புரட்டுதான் இருக்கிறது என்று கடந்து போய்விடுவோம். அதை ஏற்றுக்கொள்வதில்லை. மக்களுடைய அறிவை கெடுக்கிறது என்று கூட நாம் தடை செய்கிறோம். அதை வளரும் குழந்தைகளுக்கு பாடமாகவும் தருவதில்லை. ஒரு உதாரணமாக, மாணிக்க வாசகர் தன்னுடைய திருவாசகத்தில் புல்லாகி பூவாகி காயாகி என்று சொல்கிறார். அது என்ன? பொய்யும் புரட்டுமா? நிச்சயமாக இல்லை. அந்த வகையில்தான் மனிதனின் பரிணாமத்தின் நோக்கத்தையும் பிறப்பின் வழியே நமக்கு தொக்கி நிற்கின்ற கடமையையும் நாம் மறுத்துவிடுகிறோம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நோக்கமும் இல்லை, கடமையும் இல்லை என்று கைவிட்டு விடுகிறோம். ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம். இப்படித்தான் நம் தந்தையும் தாயும் வாழ்ந்தார்கள், அவர்களுடைய தந்தையும் தாயும் வாழ்ந்தார்கள். எல்லோரும் அப்படித்தான், நாமும் அப்படியே வாழ்ந்துடுவோமே என்று தான் சொல்கிறார். பிறந்தோம் வாழ்ந்தோம் என்பதை விட்டுவிட்டு நோக்கமாவது கடமையாவது என்று தானே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இது சரிதானா? இந்த கேள்விக்கான பதிலை நீங்களே சொல்லிக்கொள்ளுங்கள். ஒரு மனிதன் தன்னுடைய பிறப்பின் நோக்கத்தையும் பிறப்பின் வழியாக தொக்கி நிற்கும் கடமையையும் தெரிந்து கொண்டு விட்டால் நான் யார் என்று தன்னை அறிந்து கொள்வான். அந்த தன்னை அறிதலில் அவனுக்கு கிடைப்பதுதான் முழுமைப்பேறு. ஒரு முழுமையான பேறு என்று அர்த்தமாகிறது. ஒரு புள்ளியில் தொடங்கிய கோலமானது வளைந்து நெளிந்து சுற்றி சுழன்று ஆரம்ப புள்ளியோடு வந்து சேர்ந்து ஒரு முழுமையான கோலமாக வந்து நிற்கும். அதுபோலத்தான் இந்த முழுமைப்பேறு மனிதனுக்கு அமைகிறது.
ஒரு கடலை பார்க்கிறோம். இங்கிருந்தோ அலை கிளம்பி வேகமாக எழும்பி ஆவேசமாக என்று கூட சொல்லலாம். அப்படி எழுந்து வந்த அலை நம்முடைய காலை தொட்டு செல்கிறது. காலை தொட்டு அது அடங்கி தன்னுள்ளே மூழ்கிவிடுகிறது. கடலுக்குள்ளாக போகவும் செய்கிறது. அதே சமயம் இன்னொரு அலை வருகிறது. அதுவும் நம்முடைய காலை தொட்டு கடந்து செல்கிறது. இது தொடர் நிகழ்வாக வந்து கொண்டே இருக்கிறது. நாம் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் அலை வருவது ஒருபோதும் நிற்பதில்லை. நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், இதென இப்படி இயங்கிக் கொண்டே இருக்கிறதே, இந்த கடலுக்கும் கடல் அலைக்கும் ஒரு முடிவே கிடையாதா? சரி, எப்படி இருக்க முடியும் என்றுதான் சொல்லிக் கொள்கிறோம். நமக்கு அது குறித்து ஆழ்ந்த சிந்தனை இல்லை. பார்க்கிறோம், உணர்கிறோம், தெரிந்து கொள்கிறோம், அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் இந்த நிகழ்ச்சி, அலை வருகின்ற ஒரு நிகழ்ச்சி, மகாகவி பாரதி சொன்னது போல தோற்றமாயை என்று சொல்லலாம். அதாவது ஒரு பொய்யான நிகழ்வாக நமக்கு தெரிகிறது. வெர்ச்சுவல் ரியாலிட்டி என்பது போல தெரிகிறது. எப்படி என்றால், உங்களை நோக்கி வந்த ஒரு அலை உங்கள் கால்களை தொட்டு நனைத்த அந்த அலை அடங்கி போனது. அது இல்லை இப்போது. அடுத்து வரும் அலைதான் உண்மை. ஆனால் அதுவுமே வந்து உங்கள் காலை தொட்டு விட்டு அடங்கி போகிறது. அப்படியானால் ஒவ்வொரு அலையும் பழையதா புதியதா என்று கேள்வி கேட்டால் புதியதுதான். ஆமாம், உண்மை அதுதான். ஆனால் இதை நாம் உணர்ந்து கொள்வதே இல்லை, அல்லது உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. கண்களால் பார்த்த காட்சி மனதில் பதிகிறது. அந்த மனம் அதை எடுத்து காட்டுகிறது. மறுபடி அந்த காட்சியை பார்க்கிறோம். அப்பொழுது இந்த நிகழ்ச்சியை ஒரு தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டே இருப்பதாக, அல்லது அப்படி இருப்பதாக நினைத்துக் கொள்கிறோம். நிலையாக கடல் இருப்பதாகவும், அலைகள் மறுபடி வந்து கொண்டே இருப்பதாகவும் நாம் நினைத்துக் கொள்கிறோம், அல்லது அப்படி நமக்கு தெரிகிறது. இதுதான் மயக்க நிலை. தினமுமே அப்படித்தான் நாம் பார்க்கிறோம் என்று இந்த கவிதை உங்களுக்கு அந்த விளக்கத்தை சொல்லுகிறது. நாம் வாழ்கின்ற வாழ்விலும் ஒவ்வொரு நொடியும் வந்து கொண்டே இருக்கிறது, போய்கொண்டே இருக்கிறது. இதை நாம் அறிந்து கொள்வதே இல்லை. ஒவ்வொரு நொடியும் புதியது. ஆனால் நாம் கடந்த காலத்திலேயே நிற்கிறோம், அல்லது எதிர்காலத்தை எதிர்நோக்கி நிற்கிறோம். நம்முடைய மனம் இந்த வித்தியாசங்களை தனியாக கணித்துக் கொள்ளவும் இல்லை. தானே அதை மறந்துவிட்டு நிலையாக எல்லாமே எப்போதும் போல இருப்பதாக நினைத்துக் கொள்கிறது. தானாகவே அப்படி ஒரு கற்பிதத்தை உருவாக்கிக் கொள்கிறது. இத்தகைய மனதின் நிலையை, மனதினுடைய அந்த பழக்கத்தை, உண்மை நிலையை புரிந்து கொண்டு உணர்ந்து அறிந்தால் அங்கே ஒரு அதிசய நிகழ்வு நடக்கும். அது என்ன? அதுவேதான் முழுமை பேறு என்று இந்த கவிதை நமக்கு உண்மையை விளக்கமாக சொல்கிறது. இப்படியான முழுமை பேருக்கு, அந்த முழுமையை உணர்ந்தறியும் நிலைக்கு என்ன வேண்டும்? யோகமேதான் உதவிடும் என்பதையும் நாம் இங்கே மறக்கக்கூடாது. நல்லது நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.